அனைவருக்கும் வணக்கங்க. 8th ஹிஸ்ட்ரியில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 8 லெசன் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கு உண்டான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு அழகு 1 ஐரோப்பியர்களின் வருகை. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? ஆன்சர் அல்போன்சா டி அல்புகர்க். தேர்ட் ஆப்ஷனுங்க, அல்போன்சா டி அல்புகர்க் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவருங்க. செகண்ட் கொஸ்டின், பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு போர்ச்சுகல். செகண்ட் ஆப்ஷனுங்க, போர்ச்சுகல் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடுங்க. தேர்ட் கொஸ்டின், 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டினோப்பிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? ஆன்சர் துருக்கி. செகண்ட் ஆப்ஷனுங்க, 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டினோப்பிள் துருக்கியால் கைப்பற்றப்பட்டதுங்க. ஃபோர்த் கொஸ்டின், சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். ஆன்சர் இங்கிலாந்து. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. ஆன்சர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இது புனித ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லலாங்க. இது சென்னையில் இருக்குங்க. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. சிக்ஸ்த் கொஸ்டின், பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர். ஆன்சர் பிரெஞ்சுக்காரர்கள். செகண்ட் ஆப்ஷனுங்க. செவன்த் கொஸ்டின், தமிழ்நாடு கடற்கரை ஓரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேனியர்கள் வர்த்தக மையமாக இருந்தது. ஆன்சர் டேனியர்கள். ஃபோர்த் ஆப்ஷனுங்க, தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேனியர்களின் வர்த்தக மையமாக இருந்ததுங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் NAI புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஆன்சர் புதுடெல்லி. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளதுங்க. செகண்ட் கொஸ்டின், போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் மன்னர் 2ஆம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். ஆன்சர் மன்னர் 2ஆம் ஜான்ங்க. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556இல் போர்ச்சுகீசிய அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. ஆன்சர் போர்ச்சுகீசிய. இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556இல் போர்ச்சுகீசிய அரசால் கோவாவில் நிறுவப்பட்டதுங்க. ஃபோர்த் கொஸ்டின், முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தவருங்க. ஆன்சர் ஜஹாங்கீர். ஃபிஃப்த் கொஸ்டின், பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. ஆன்சர் கால்பர்ட். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டதுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், 4ஆம் கிறிஸ்டியன் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். ஆன்சர் 4ஆம் கிறிஸ்டியன். 4ஆம் கிறிஸ்டியன் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டாருங்க. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. டச்சுக்காரர்கள் இந்தியாவில் கம்பெனியை நிறுவிய ஆண்டுங்க 1602. ஆங்கிலேயர்கள் 1600. டேனியர்கள் 1616. பிரெஞ்சுக்காரர்கள் 1664. ஆன்சர் 4123ங்க. இந்த பொறுத்துகளை கொடுத்துருக்குதுங்க. இந்தியாவில் கம்பெனியை முதல்ல நிறுவிய ஆண்டுங்க. அடுத்ததுங்க சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்றாகும் என்பது சரிங்க. செகண்ட் கொஸ்டின், நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்றாகும் என்பதும் சரிங்க. தேர்ட் கொஸ்டின், ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் என்பது தவறுங்க. பிரிட்டிஷ் கிடையாதுங்க, பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராக தாங்க இருந்தார். எனவே தேர்ட் கொஸ்டின் தவறுங்க. ஃபோர்த் கொஸ்டின், வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது என்பது சரிங்க. அடுத்ததுங்க பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கவர்னர் நீனோ டி குன்ஹா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார் என்பது சரிங்க. செகண்ட் ஒன், போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர் என்பதும் சரிங்க. தேர்ட் ஒன், டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர் என்பது தவறுங்க. டச்சுக்காரர்கள் மசூலிப்பட்டினத்துல தாங்க வணிக மையத்தை தொடங்கினருங்க. சூரத்துல ஆங்கிலேயர்கள் தாங்க சூரத்துல தன்னோட வணிக மையத்தை நிறுவினருங்க. எனவே தேர்ட் ஒன் தவறுங்க. ஃபோர்த் ஒன், இங்கிலாந்தின் மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார் என்பது சரிங்க. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க. 1, 2 மற்றும் 4 சரிங்க. தேர்ட் ஒன் தவறுங்க. செகண்ட் கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் பிரான்சிஸ் டே டென்மார்க் என்பது தவறுங்க. பிரான்சிஸ் டே ஆங்கிலேயர் என்பது தாங்க சரி. பெட்ரோ காப்ரல் போர்ச்சுகல் என்பது சரிங்க. கேப்டன் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து என்பது சரிங்க. கால்பர்ட் பிரான்ஸ் என்பது சரிங்க. தவறான ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது அழகு 2 வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1757ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத் தௌலா. செகண்ட் ஆப்ஷனுங்க, 1757ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத் தௌலா. செகண்ட் கொஸ்டின், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க, 1757ஆம் ஆண்டு பிளாசி போர் நடைபெற்றதுங்க.
தேர்ட் கொஸ்டின் பாக்சர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. ஆன்சர் அலகாபாத் உடன்படிக்கை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. பாக்சர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கைங்க. ஃபோர்த் கொஸ்டின் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் இரண்டாம். செகண்ட் ஆப்ஷனுங்க. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் ஹைதர் அலி மைசூர் அரியணையை ஏறிய ஆண்டு. ஆன்சர் 1761. செகண்ட் ஆப்ஷனுங்க. ஹைதர் அலி மைசூர் அரியணையை ஏறிய ஆண்டு 1761 ஆண்டுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. ஆன்சர் ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். தேர்ட் ஆப்ஷனுங்க. மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான் ஆகிய இருவருக்கும் இடையே கையெழுத்தானதுங்க. செவன்த் கொஸ்டின் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர். ஆன்சர் காரன் வாலிஸ். தேர்ட் ஆப்ஷனுங்க. எய்த் கொஸ்டின் ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர். ஆன்சர் இரண்டாம் பாஜிராவ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் இரண்டாம் பாஜிராவ். நைன்த் கொஸ்டின் மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா. ஆன்சர் இரண்டாம் பாஜிராவ். செகண்ட் ஆப்ஷனுங்க. மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா இரண்டாம் பாஜிராவ். டென்த் கொஸ்டின் துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது? ஆன்சர் ஹைதராபாத். செகண்ட் ஆப்ஷனுங்க. துணைப்படை திட்டத்தை முதன்முதல் கொண்டு வந்தவருங்க வெல்லஸ்லி பிரபுங்க. அடுத்ததுங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1757 பிப்ரவரி 9. 1757 பிப்ரவரி 9ஆம் நாள் அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டதுங்க. செகண்ட் கொஸ்டின் சிராஜ் உத்தவ்லாவின் தலைமை படைத்தளபதி மீர் ஜாபர். மீர் ஜாபர் சிராஜ் உத்தவ்லாவின் தலைமை படைத்தளபதி ஆவாருங்க. தேர்ட் கொஸ்டின் இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம். ஆன்சர் வாரிசுரிமை பிரச்சனை. ஃபோர்த் கொஸ்டின் இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வந்தவர். ஆன்சர் டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு வாரிசு இழப்பு கொள்கையை இந்தியாவில் கொண்டு வந்தாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர். ஆன்சர் ஆர்தர் வெல்லஸ்லி. ஆர்தர் வெல்லஸ்லி திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவருங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது. ஆன்சர் மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார். செவன்த் கொஸ்டின் 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர். ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு 1800ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவருங்க. அடுத்ததுங்க பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் ஐலா சபேல் உடன்படிக்கை முதல் கர்நாடக போர். செகண்ட் ஒன் சால்ஃபை உடன்படிக்கை முதல் மராத்திய போர். தேர்ட் ஒன் பாரிஸ் உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர். ஃபோர்த் ஒன் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். ஃபிஃப்த் ஒன் மதராஸ் உடன்படிக்கை முதல் ஆங்கிலேய மைசூர் போர். ஆன்சர் 51324ங்க. அடுத்ததுங்க சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அலிவர்திகான் மறைவுக்கு பின்னர் சிராஜ் உத்தவ்லா வங்காளத்தின் அரியணை ஏறினார் என்பது சரிங்க. செகண்ட் கொஸ்டின் பிளாசி போரில் ஆங்கிலேய படையை வழி நடத்தியவர் ஹெக்டர் மன்ரோ ஆவார் என்பது தவறுங்க. ஹெக்டர் மன்ரோ கிடையாதுங்க. ராபர்ட் கிளைவ் தான் ஆங்கிலேய படையை வழி நடத்தியவருங்க. எனவே செகண்ட் கொஸ்டின் தவறுங்க. தேர்ட் கொஸ்டின் ஐரோப்பாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இரண்டாம் கர்நாடக போருக்கு இட்டு சென்றது என்பது தவறுங்க. இரண்டாம் கர்நாடக போர் கிடையாதுங்க. முதல் கர்நாடக போர் என்பது தாங்க சரி. எனவே தேர்ட் கொஸ்டின் தவறுங்க. ஃபோர்த் கொஸ்டின் வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார் என்பது சரிங்க. வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார் என்பது சரிங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் காரன் வாலிஸ் பிரபு காவல்துறையை உருவாக்கினார் என்பது சரிங்க. அடுத்ததுங்க கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளது எது? ஆன்சர் தேர்ட் ஒன்ங்க. வந்தவாசி போர் 1760 என்பது தாங்க சரி. அடையார் போர் 1748 என்பது தவறுங்க. 1746 என்பது தாங்க சரி. செகண்ட் ஒன் ஆம்பூர் போர் 1754 என்பது தவறுங்க. 1749 என்பது தாங்க சரி. ஃபோர்த் ஒன் ஆற்காடு போர் 1749 என்பது தவறுங்க. 1751 என்பது தாங்க சரி. எனவே தேர்ட் ஒன் மட்டும்தாங்க சரி. மீதி 3 தவறுங்க. அவ்வளவுதாங்க. செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது அழகு 3 கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜாகீர் தாரி மல்குஜாரி பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லைங்க.
சரியான ஆன்சர் நிலையான நிலவருவாய் திட்டங்க. இத்திட்டத்தை 1793ஆம் ஆண்டு கார்ன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தாருங்க. செகண்ட் கொஸ்டின், எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? ஆன்சர் கார்ன்வாலிஸ் பிரபு. செகண்ட் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின், மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? ஆன்சர் கிராமம். தேர்ட் ஆப்ஷனுங்க. மகள்வாரி முறையில் மகள் என்பது கிராமம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? ஆன்சர் பஞ்சாப். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. மகள்வாரி முறை பஞ்சாபில் செய்து கொள்ளப்பட்டதுங்க. கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் வில்லியம் பென்டிங் பிரபு. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. வில்லியம் பென்டிங் பிரபு மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவருங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? ஆன்சர் வங்காளம். தேர்ட் ஆப்ஷனுங்க. பம்பாய் மதராஸில் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. அறிமுகப்படுத்தப்படாத பகுதி வங்காளங்க. செவன்த் கொஸ்டின், இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? ஆன்சர் திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ். தேர்ட் ஆப்ஷனுங்க. இண்டிகோ அவுரி கிளர்ச்சி திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸால் தலைமையேற்று நடத்தப்பட்டதுங்க. எய்த் கொஸ்டின், பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. பர்தோலி சத்தியாகிரகம் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடத்தப்பட்டதுங்க. அடுத்ததுங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகள்வாரி என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். ஆன்சர் மகள்வாரி. செகண்ட் கொஸ்டின், மகள்வாரி முறை ஹோல்ட் மெக்கன்சி என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டமாகும். ஆன்சர் ஹோல்ட் மெக்கன்சி. தேர்ட் கொஸ்டின், இண்டிகோ அவுரி கிளர்ச்சி டேஸில் நடைபெற்றது? ஆன்சர் வங்காளம் செப்டம்பர் 1859 நடைபெற்றதுங்க. இண்டிகோ அவுரி கிளர்ச்சி வங்காளத்தில் செப்டம்பர் 1859 நடைபெற்றதுங்க. ஃபோர்த் கொஸ்டின், மாப்ளா கழகம் டேஸில் நடைபெற்றது? ஆன்சர் கேரளாவில் ஆகஸ்ட் 1921 நடைபெற்றதுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் மே 1918. அடுத்ததுங்க, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், நிரந்தர நிலவரி திட்டம் வங்காளம். செகண்ட் ஒன், மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம். தேர்ட் ஒன், ரயத்வாரி முறை மதராஸ். ஃபோர்த் ஒன், நீல் தர்பன் இண்டிகோ விவசாயிகளின் துயரம். ஃபிஃப்த் ஒன், சந்தால் கழகம் முதல் விவசாயிகள் கிளர்ச்சி. ஆன்சர் 3, 4, 2, 1, 5ங்க. அடுத்ததுங்க, ஃபோர்த் ரோமன் லெட்டர் சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் ஒன், வாரன் ஹேஸ்டிங்ஸ் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் என்பது சரிங்க. செகண்ட் ஒன், ரயத்வாரி முறை தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது சரிங்க. தேர்ட் ஒன், குஜராத்தின் யூசப் சாஹி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது என்பது தவறுங்க. குஜராத்தில் கிடையாதுங்க, வங்காளத்தில் என்பது தாங்க சரி. வங்காளத்தின் யூசப் சாஹி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது என்பது தாங்க சரி. எனவே தேர்ட் கொஸ்டின் தவறுங்க. ஃபோர்த் கொஸ்டின், பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது என்பது தவறுங்க. 1918 கிடையாதுங்க, 1900 என்பது தாங்க சரி. எனவே ஃபோர்த் கொஸ்டின் தவறுங்க. அடுத்ததுங்க, ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை பற்றி தவறான கூற்றாகும்? ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது என்பது தவறுங்க. மீதி 3 சரிங்க. இந்த முறை 1793 அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது சரிங்க. ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளர் என்பதும் சரிங்க. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது என்பதும் சரிங்க. தவறான ஒன்று தேர்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றி சரியான கூற்று எது? ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது என்பது மட்டுங்க சரி. சந்தால் கழகம் வங்காளத்தில் நடைபெற்றது என்பது தவறுங்க. வங்காளம் கிடையாதுங்க, பீகாரில் நடைபெற்றுச்சுங்க. தேர்ட் ஒன், தக்கான கழகம் 1873 பூனாவில் உள்ள கிராமம் ஒன்றில் துவங்கியது என்பது தவறுங்க. 1873 கிடையாதுங்க, 1875 என்பது தாங்க சரி. எனவே தேர்ட் ஒன் தவறுங்க. ஃபோர்த் ஒன், மாப்ளா கழகம் தமிழகத்தில் நடைபெற்றது என்பது தவறுங்க. கேரளாவில் நடைபெற்றுச்சுங்க. எனவே ஃபோர்த் ஒன் தவறுங்க. சரியான ஒன்று செகண்ட் ஆப்ஷனுங்க. அவ்வளவுதாங்க. தேர்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது அழகு 4 மக்களின் புரட்சி. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1529. தேர்ட்
தேர்ட் ஆப்ஷனுங்க. பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1529. செகண்ட் கொஸ்டின், பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர். ஆன்சர் புலித்தேவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. புலித்தேவர் தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவருங்க. தேர்ட் கொஸ்டின், காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர். ஆன்சர் ராமநாதபுரம். தேர்ட் ஆப்ஷனுங்க. ஃபோர்த் கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஆன்சர் கயத்தாறு. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், வேலு நாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார். ஆன்சர் சிவகங்கை. தேர்ட் ஆப்ஷனுங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை பகுதியின் ராணி ஆவாருங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது. ஆன்சர் மருதுபாண்டியர்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருதுபாண்டியர்களால் வெளியிடப்பட்டதுங்க. செவன்த் கொஸ்டின், கீழ்கண்டவைகள் தீர்ன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது. ஆன்சர் ஓடாநிலை. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. எய்த் கொஸ்டின், ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழிநடத்தினார். ஆன்சர் மத்திய இந்தியா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அடுத்ததுங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிழக்கு பகுதி பாளையங்கள் கட்டபொம்மன் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. ஆன்சர் கட்டபொம்மன். செகண்ட் கொஸ்டின், விஸ்வநாத நாயக்கர் அவரது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தோசித்து பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார். ஆன்சர் அரியநாதர். தேர்ட் கொஸ்டின், கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திரா பகுதியைச் சேர்ந்தவர்கள். ஆன்சர் ஆந்திரா. ஃபோர்த் கொஸ்டின், வேலு நாச்சியார் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார். ஆன்சர் வேலு நாச்சியார். ஃபிஃப்த் கொஸ்டின், சின்னமருது சிவகங்கையின் சிங்கம் எனவும் அழைக்கப்படுகிறார். ஆன்சர் சின்னமருது. சிவகங்கையின் சிங்கம் சின்னமருதுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், 1857 ஆண்டு புரட்சியை வி.டி. சவார்கர் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிக்கிறார். ஆன்சர் வி.டி. சவார்கர். அடுத்ததுங்க பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் டெல்லி, இரண்டாம் பகதூர் ஷா. செகண்ட் ஒன் கான்பூர் நானா சாஹிப். தேர்ட் ஒன் ஜான்சி லட்சுமிபாய். ஃபோர்த் ஒன் பரேலி கான் பகதூர் கான். ஃபிஃப்த் ஒன் பீகார் கன்வர் சிங். ஆன்சர் 5 4 2 3 1ங்க. அடுத்ததுங்க, சரியா தவற என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர் என்பது சரிங்க. செகண்ட் கொஸ்டின், சிவசுப்பிரமணியன் என்பவர் மருத பாண்டியர்களின் அமைச்சர் ஆவார் என்பது தவறுங்க. சிவசுப்பிரமணியன் கட்டபொம்மனின் அமைச்சருங்க. எனவே செகண்ட் கொஸ்டின் தவறுங்க. தேர்ட் கொஸ்டின், 1799 அக்டோபர் 16ஆம் நாள் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் என்பது தவறுங்க. 1799 அக்டோபர் 17ஆம் நாள் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறது தாங்க சரி. எனவே தேர்ட் கொஸ்டின் தவறுங்க. ஃபோர்த் கொஸ்டின், திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆவார் என்பது ஆன்சர் சரிங்க. அடுத்ததுங்க, பின்வரும் கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை குறிப்பிடவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேலூர் புரட்சி 1801ஆம் ஆண்டு ஏற்பட்டது என்பது தவறுங்க. வேலூர் புரட்சி 1806ஆம் ஆண்டு தாங்க நடைபெற்றது. எனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவறுங்க. செகண்ட் ஒன், 4ஆம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர் என்பது சரிங்க. தேர்ட் ஒன், வேலூர் புரட்சியின் போது வில்லியம் பெண்டிங் சென்னையின் ஆளுநராக இருந்தார் என்பதும் சரிங்க. ஃபோர்த் ஒன், ஆங்கிலேயருக்கு எதிரான வேலூர் கழகத்தின் வெற்றி இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்பது தவறுங்க. எனவே ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் சரிங்க. அடுத்ததுங்க, தவறான இணையை கண்டுபிடிக்கவும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. மருதபாண்டியர் எட்டயபுரம் என்பது தவறுங்க. மருதபாண்டியர் சிவகங்கை என்பது தாங்க சரி. எனவே தவறான ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கோபால நாயக்கர் திண்டுக்கல், கேரளவர்மன் மலபார், துண்டாஜி மைசூர். இது மூணுமே சரிங்க. அடுத்ததுங்க, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஆன்சர் திப்பு சுல்தான். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. கட்டபொம்மன், ஊமைத்துறை, செவத்தையா இவங்க 3 பேருமே சகோதரர்கள்ங்க. மாறுபட்ட ஒன்று திப்பு சுல்தான். அவ்வளவுதாங்க. இதோட ஃபர்ஸ்ட் 4 லெசனுக்கு உண்டான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்த 4 லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.